வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடாய் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க வலுவலுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு வெந்தயம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியை போட்டு நல்லா வதக்கி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது வெண்டைக்காய் காரக்குழம்புனால காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி பேஸ்டையும் ஊற்றிடுங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிங்கன்னா சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாருங்க. உங்களில் எத்தனை பேருக்கு மாடுலர் கிச்சன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மாடுலர் கிச்சன் வந்ததுக்கப்புறம் நிறைய கால்வலிகள்லாம் வந்திருக்கு. உண்மையா இல்லையான்னு அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு மாடுலர் கிச்சன் அவ்வளவா பிடிக்கலங்க. நின்றுட்டு சமைக்கிறது நம்மளுக்கு கால் பெயின் தாங்க அதிகமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் உட்காந்து தான் சமைப்பாங்க. இது கரெக்டாக தப்பான்னு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கங்க.